ஒரு முறை என்ன பண்ணாரு ராஜா, கிளியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாராம். அந்த கிளியெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கு கடவுளுடைய பேரு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாராம். கிளி நம்ம சொன்னா திருப்பி சொல்லுன்றது தெரியும் எல்லாருக்கும். அந்த கிளியும் கடவுளோட பேர்லாம் அழகா சொல்லிட்டு இருந்துச்சாம் ராஜா கிட்ட. அதை பார்த்துட்டு இருந்த தெனாலிராமன் என்ன பண்ணாரு, ராஜா கிட்ட போய், உங்கள்ட்ட நான் ஒரு சவால் விடுறேன் ராஜா. இந்த கிளி உங்களுடைய கடவுள் பேர் சொல்லாது, அதை நான் சொல்லாம நான் ஆக்கட்டுமா அப்படின்னு சொல்லி சவால் விட்டாராம். அதுக்கு ராஜா சொன்னாராம், எப்போதும் நான் சொல்ற பேச்சதான் கேட்கும் என்னோட கிளி. உன்னால ஆனதை பாரு, உனக்கு எனக்கு சவால் பாப்போமா அப்படின்னு ராஜாவும் சொன்னாராம். அதுக்கு தெனாலி என்ன பண்ணாராம், அடுத்த நாள் ஒரு கூண்டுக்குள்ளார 10 பூனையை போட்டு கொண்டாந்து ஒரு வெள்ளை போட்டு மூடி வச்சுட்டு அத கிளிக்கு முன்னாடி காமிச்சிட்டு மூடிட்டாராம் அந்த திரைய. உடனே அந்த கிளி என்ன பண்ணிடுச்சு, அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி ஒரே சத்தம் போட்டுட்டு இருந்துச்சான். கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுட்டு இருந்துச்சான்.